ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறாய், ஏன் அப்படி சொல்கிற, இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா வை ஆர் யூ சேயிங் ஸோ அப்படின்னு பேசலாம். வை ஆர் யூ சேயிங் ஸோ, ஸோ அப்படின்ற வார்த்தைக்கு அப்படி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைங்களா? சரி, என்ன என்ன முணுமுணுக்கிற, என்ன முணுமுணுக்கிற எப்படின்னு நம்ம கேட்குறது உண்டு இல்லைங்களா? எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ மர்மரிங், வாட் ஆர் யூ மர்மரிங் அப்படின்னா வாட் ஆர் யூ மர்மரிங், என்ன முணுமுணுக்கிற, சரிங்களா? சரி, அவனுக்கு புரிய வை, அவனுக்கு புரிய வை. மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட், மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா அவனுக்கு புரிய வை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு, என்ன பண்ணுறது? இந்த பொறாமை அப்படிங்கிறது ஆமாம் நமக்குள்ளே கொஞ்சம் அப்பப்போ வரதான் செய்யுது. சரி, ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு. எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு, எப்படி பேசலாம்? ஐ வாஸ் எ லிட்டில் ஜெலஸ், ஐ வாஸ் எ லிட்டில் ஜெலஸ் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு. சரி, நீ சொன்னிய அந்த பொண்ணு இவங்க தானா, நீ சொன்னிய அந்த பொண்ணு இவங்க தானா எப்படிங்க கேட்கலாம்? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா இஸ் ஷீ த கேர்ள் யூ டோல்ட் மீ அபவுட். இந்த டோல்டு மீ அப்படிங்கிறது டோல் மீ அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க, சரிங்களா? இஸ் ஷீ த கேர்ள் யூ டோல் மீ அபவுட், இஸ் ஷீ த கேர்ள் யூ டோல் மீ அபவுட். இந்த நீ சொன்னிய அந்த பொண்ணு இவங்க தானா அப்படின்னு அர்த்தம். சரி, நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் ஈஸி இல்லை, நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் ஈஸி இல்லை எப்படிங்க பேசலாம்? இட் இஸ் நாட் ஸோ ஈஸி அஸ் யூ திங்க், இட் இஸ் நாட் ஸோ ஈஸி அஸ் யூ திங்க். இது நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, வேற யாரையாவது கேட்டு பாருங்க, வேற யாரையாவது கேட்டு பாருங்க அப்படின்னு நம்ம பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா ப்ளீஸ் ஆஸ்க் சம்ஒன் எல்ஸ், ப்ளீஸ் ஆஸ்க் சம்ஒன் எல்ஸ் அப்படின்னா வேற யாரையாவது கேட்டு பாருங்க. இந்த ப்ளீஸ் அப்படின்னா வாங்க போங்க அப்படின்னு நம்ம தமிழில் பேசுவோம் பாருங்க. அதுக்கு வந்து இந்த ப்ளீஸ்ன்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ப்ளீஸ்ன்ற வார்த்தை அதுக்கு ரொம்ப கெஞ்சுற வார்த்தைலாம் ரொம்ப கிடையாது, கெஞ்சறதுக்கும் பயன்படுத்திக்கலாம், இந்த மாதிரி மரியாதையாக பேசுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? சரி, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ப்ளீஸ் ஆஸ்க் சம்ஒன் எல்ஸ் அப்படின்னா வேற யாரையாவது கேட்டு பாருங்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உனக்கு வேற ஏதாவது வேணுமா, உனக்கு வேற ஏதாவது வேணுமா எப்படிங்க கேட்கலாம்? Do you want anything else? Do you want anything அப்படின்னா என்னங்க அர்த்தம்? உனக்கு ஏதாவது வேணுமா? எல்ஸ்னா வேற அப்படிங்கிறீங்களா? சரி, do you want anything else? உனக்கு இது வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ திருந்தவே மாட்டியா, நீ திருந்தவே மாட்டியா கேட்போமா இல்லைங்களா? எப்படி கேட்கலாம்? Can't you reform yourself அப்படின்னா நீ திருந்தவே மாட்டியா, can't you reform yourself, நீ திருந்தவே மாட்டியா நீ அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சரி, நாம போய்த்தான் ஆகணும், இல்லைன்னா அவங்க நம்மள தப்பா எடுத்துப்பாங்க. நாம போய்த்தான் ஆகணும், இல்லைன்னா அவங்க நம்மள தப்பா எடுத்துப்பாங்க. இதை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா we must go அப்படின்னா நாம கண்டிப்பா போய்த்தான் ஆகணும், அதர்வைஸ் இல்லைன்னா they will mistake us, அவர்கள் நம்மை தவறாக எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு அர்த்தம். we must go otherwise they will mistake us. நம்ம போய்த்தான் ஆகணும், இல்லைன்னா அவங்க நம்மள தப்பா எடுத்துப்பாங்க. சரி, உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதுதான். நம்ம இந்த மாதிரி பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதுதான் எப்படி பேசலாம் அப்படின்னா திஸ் இஸ் வாட் ஐ லைக் த மோஸ்ட் இன் யூ, திஸ் இஸ் வாட் ஐ லைக் த மோஸ்ட் இன் யூ. உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதுதான் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவர் உண்மையில செம்ம கோவத்தில் இருக்காரு, அவரு உண்மையில செம்ம கோவத்தில் இருக்காரு எப்படிங்க சொல்லலாம்? he is extremely angry with you அப்படின்னா அவர் உண்மையில செம்ம கடுப்பில் இருக்காரு, செம்ம கோவத்தில் இருக்காரு அப்படின்னு அர்த்தம். he is extremely angry with you, he is extremely angry with you. அவர் மேலே செம்ம கோவத்தில் இருக்காரு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது எப்படிங்க பேசலாம்? ஐ நோ நத்திங் அபவுட் தட், அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இல்லைனா இதை வந்து இப்படி கூட பேசிக்கலாம், ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் தட். வெறுமனே நோ வந்துருச்சுன்னா நத்திங் வந்துடணும், டோன்ட் நோ வந்துருச்சுன்னா எனிதிங் வரணும், சரிங்களா? ஐ நோ நத்திங் அபவுட் தட் அப்படின்னாலும் ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் தட் அப்படின்னாலும் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குற, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குற? இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா யூ நோ எவ்ரி திங், உனக்கு எல்லாம் தெரியும். வை டு யூ ஆஸ்க் மீ தென், பின்ன எதுக்கு என்கிட்ட கேட்குற, பின்ன ஏன் என்கிட்ட கேட்குற அப்படின்னு அர்த்தங்களா? சரி, யூ நோ எவ்ரி திங், வை டு யூ ஆஸ்க் மீ தென், உனக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குற? பணத்துக்காக அவன் என்ன வேணும்னாலும் செய்வான், பணத்துக்காக அவன் என்ன வேணும்னாலும் செய்வான். இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா he would do anything for money, he would do anything for money, he would do anything for money அப்படின்னா பணத்துக்காக அவன் என்ன வேணும்னாலும் செய்வான். நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் உண்மை. பிலீவ் இட் ஆர் நாட் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நம்பு நம்பாம போ, தட் இஸ் த ட்ரூத், அதுதான் உண்மை. நீ நம்பினாலும் நம்பலனாலும்
அதுதான் உண்மை. பிலீவ் இட் ஆர் நாட், தட் இஸ் த ட்ரூத். சரிங்களா? சரி, உனக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவம் வருது, நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுற, எப்படிங்க பேசலாம்? உனக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவம் வருது, இல்லைனா நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுற, எப்படிங்க பேசலாம்? யூ ஆர் கெட்டிங் ஆங்க்ரி. நீ கோவப்படுற ஓவர் சில்லி ரீசன்ஸ். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் யூ ஆர் கெட்டிங் ஆங்க்ரி ஓவர் சில்லி ரீசன்ஸ். உனக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவம் வருது, நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுற அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நீ அங்கேருந்து பேசினா எனக்கு எப்படி கேட்கும்? நீ அங்கேருந்து பேசினா எனக்கு எப்படி கேட்கும்? எப்படிங்க கேட்கலாம்? ஹவு கேன் ஐ ஹியர் இஃப் யூ ஸ்டாண்ட் தேர் அண்ட் ஸ்பீக். நீ அங்கே நின்றுட்டு பேசினா எனக்கு எப்படி கேட்கும் அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ் அப்படி கூட பேசுவோம். நீ அங்கேருந்து பேசினா எனக்கு எப்படி கேட்கும்? ஹவு கேன் ஐ ஹியர் இஃப் யூ ஸ்டாண்ட் தேர் அண்ட் ஸ்பீக். ஹவு கேன் ஐ ஹியர் இஃப் யூ ஸ்டாண்ட் தேர் அண்ட் ஸ்பீக். நீ அங்கேருந்து பேசினா எனக்கு எப்படி கேட்கும்? இது என்னோடது மாதிரி இருக்குதே, இது என்னது மாதிரி இருக்கே, எப்படி கேட்கலாம்? எப்படி பேசலாம்? இட் லுக்ஸ் லைக் மைன். இட் லுக்ஸ் லைக்னா இது மாதிரி தெரியுது. மைன் என்னுடையது, மைன்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இட் லுக்ஸ் லைக் மைன், இது என்னோடது, இது என்னோடது மாதிரி தெரியுதே அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என்னோட விஷயங்களில் தலையிடாத, என் விஷயங்களில் தலையிடாது, என்னோட விஷயத்தில் தலையிடாது அப்படின்னு நம்ம பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை அஃபேர்ஸ். டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை அஃபேர்ஸ். என்னோட விஷயங்களில் தலையிடாத, என்னோட விஷயத்தில் தலையிடாது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.